சார் இவ்வளவு பிரம்மாண்டமா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தாலே ஒரு பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. கோயம்பேடு மாதிரிலாம் இல்ல. நானுமே போய் பார்த்தேன் பிரம்மாண்டம். இதுல தொடர்ந்து அது மேல பல குற்றச்சாட்டுகள், குறைகள், நிறைய இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. என்ன காரணம்? பிரம்மாண்டன்றது எதுக்கு தேவைங்க? என்னுடைய பிரயாணம் சொகுசா கொடுங்க தான் நான் சொல்றோம். நான் ஒரு ஊருக்கு போகணும்னா, நான் முன்னாடி சொன்ன பதிவு இங்கதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஊருக்கு போகணும்னா எனக்கு 8:30 மணிக்கு பஸ்னா, நான் 8:20 போனா என்னோட டைம் அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் வேஸ்ட் ஆகுது. கண்டிப்பா. இப்ப நான் கிளம்பாத்துல போனா, நான் ஊருக்கு 8 மணிக்கு பஸ்னா எத்தனை மணிக்கு கிளம்புங்க? 4 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு கிளம்புனாலும் அங்க போய் சேருவானான்னு கேரண்டி கிடையாது. சரி சார், இப்போ இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் அங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஏன் யாருமே இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்கவே இல்லை. அதிகார திமிரு. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, 12 மணிக்கு மேல நீங்க பிரயாணத்தை தவிருங்க. இவர் யாருக்கு என்ன பிரயாணத்தை தவிர்க்க சொல்றது? என் ஃபெசிலிட்டிங்க. ஏறங்க நைட் 8 மணிக்கு கிளம்பி நான் 1 மணிக்கு வந்துட்டு மறுநாள் காலைல நான் 8 மணிக்கு வேலைக்கு போவாங்க. பிரயாணம்ன்றது என்னுடைய சொகுசு, என்னுடைய தனிப்பட்ட உரிமை. தவிருங்கன்னா நீ தவிர்த்துக்கோ. உன் தலைவெழுத்து நீ தவிர்த்து போய் 12 மணிக்கு கவுத்தரிச்சு பாடு. யார் வரானது? பப்ளிக் எப்படி தவிர்க்க சொல்லுவீங்க? திமுக மக்களுக்கு செய்த துரோகங்களும் அநியாயங்களும் மக்கள் கோப கணக்கோட எந்த கோபத்துல இந்த கிளம்பாத்துல இங்க வரப்ப நான் வந்தேன் அன்னைக்கு. அதுல உட்கார்ந்த 100 பேர்ல 50 60 பேர் திட்டான். ஆட்சி திட்டிக்கிட்டே வரான். வணக்கம் சார். வணக்கம் சார். இவ்வளவு பிரம்மாண்டமா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தாலே ஒரு பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. கோயம்பேடு மாதிரிலாம் இல்ல. நானுமே போய் பார்த்தேன் பிரம்மாண்டம். இதுல தொடர்ந்து அது மேல பல குற்றச்சாட்டுகள், குறைகள், நிறைய இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. என்ன காரணம்? பிரம்மாண்டன்றது எதுக்கு தேவைங்க? என்னுடைய பிரயாணம் சொகுசா கொடுங்க தான் நான் சொல்றோம். நான் ஒரு ஊருக்கு போகணும்னா, நான் முன்னாடி சொன்ன பதிவு இங்கதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஊருக்கு போகணும்னா எனக்கு 8:30 மணிக்கு பஸ்னா, நான் 8:20 போனா என்னோட டைம் அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் வேஸ்ட் ஆகுது. கண்டிப்பா. இப்ப நான் கிளம்பாத்துல போனா, நான் ஊருக்கு 8 மணிக்கு பஸ்னா எத்தனை மணிக்கு கிளம்புங்க? 4 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு கிளம்புனாலும் அங்க போய் சேருவானான்னு கேரண்டி கிடையாது. தாம்பத்திலே லாக் ஆயிடலாம், பெருங்குளத்தூர்ல லாக் ஆயிடலாம், நகராம போயிடலாம். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சோ, ஏதோ ஒரு போக்குவரத்து சம்பிச்சுன்னா நகராது. அதுக்கப்புறம் தாண்டி போனா வடலூர்ல லாக் ஆகலாம். என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டியில எப்படி நான் ஒரு அசாதாரண சூழ்நிலையும், சென்னையில பெரும்பள்ளம் 2015 வரப்ப போக்குவரத்து எதுவுமே இல்லாம ஒரே ஒரு போக்குவரத்து இயங்குச்சுன்னா அது மெட்ரோ மட்டும் தான். ஏன்னா எந்த இடையூறு இருக்காது, மேல போக போகுது. அப்ப கிளம்பாத்துல நமக்கு 8 மணிக்கு பஸ்னா இங்க மெட்ரோ நம்ம ஒரு 7 மணிக்கு 7:30 மணிக்கு பிடிச்சா 7 மணிக்கு பிடிச்சா 3/4 மணி நேரத்துல போயிடலாம். நம்ம பஸ் ஏறிடலான்றது அந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி நமக்கு இருக்கும். அப்ப இங்க நீங்க ரோட் சைட் போடுற கனெக்டிவிட்டி எதுவுமே கேரண்டி கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 8 மணிக்கு பஸ்னா விடிய வேலை விடிய வேலை ஒரு 12 மணிக்கே போயிடுவீங்களா? கிளம்பாத்தீங்க சோத்தை கட்டிட்டு போய் நின்று உட்காந்துருப்பீங்களா 8 மணி பஸ் வரையும்? அப்ப என்னுடைய நேரத்தை எவ்வளவு தின்றுது, என் நேரம் எவ்வளவு செலவாகுது, என்னுடைய பணம் எவ்வளவு விரயமாகுது, என் தொழில் எவ்வளவு பாதிக்கப்படுது, இந்த ஒரு பேசிக் அறிவு வேணா இவங்களுக்கு. சரி சார், இப்போ இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் அங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஏன் யாருமே இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்கவே இல்லை. திமிரு. இது 2 பேர்ட்ட அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. லூலு மாலுக்கு 66 ஏக்கரத்தை தாரவாக்கத்துக்காக பண்றாங்களான்னு தெரியல. இது அதிகார திமிரு. இவ்வளவு சொல்றோம். எல்லா கட்சி தலைவரும் சொல்றாங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சொல்றாரு, எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலைஜி சொல்றாரு, எதுக்கு இதை மாத்தினாங்கன்னு கிறுக்குத்தனமான வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லா கட்சி தலைவரும் அரசுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க, கோரிக்கையும் வச்சாலாம். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு திமிருத்தனமா பண்றதான எல்லாருக்கும் வருது. நீங்க பண்ணிட்ட கிறுக்குத்தனமா ஒண்ணு இப்போதைக்கு அது முடியல. இப்போ அவங்க ஆம்னி பஸ் போய் கேஸ போட்டு கேஸ்ல ஜெயிச்சிட்டாங்க. சூரப்பட்டிலையும் போரூர்ல நின்று ஏத்திட்டு போகணும்ட்டாங்க. அவன் பனிமல்ல ஏத்தி அவன் இப்ப அரசு அந்த மூஞ்ச தூக்கி எங்க வச்சுக்குன்னு தெரியல. மானங்கட்ட அரசு, இந்த அரசு உன் மூஞ்ச தூக்கி எங்க வச்சுப்பேன்னு தெரியல. இன்னைக்கு கேட்டா பனிமலையில இருந்து போக கூடாது, ஆர்டர் வேறன்னு சொல்லி சும்மா சால்ஜாப் வேலை பண்றாரு சேகர்பாபு அவர்கள். இப்ப அரசுக்கு ஆம்னி பஸ்ஸுகளுக்கு அவங்களுடைய ஃபெசிலிட்டிக்காக வருமானம் போகுதுன்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா இப்ப கிளம்பாத்துல போட்டதுல இருந்து அவன் வருமானம் 50% பாதிக்குது. கண்டிப்பா. கிளம்பாக்க வரையும் மக்கள் இன்னொரு கேள்வி என்னன்னா, மக்களுக்கு நிறைய பேருக்கு பஸ் எங்க நிக்குது, எங்க போகணும், நிறைய விஷயங்கள் அவங்க தெரியாம குளறுபடிங்க. நல்லா கேளுங்க. நீங்க திருச்சி பஸ் 100 பஸ் போனா நல்லா கேட்டுக்குங்க, கிளம்பாத்துல இருந்து 80 பஸ் போகும். 20 பஸ் எங்கிருந்து போகும்னா மாதவரம் போகும். சேலத்துக்கு 100 பஸ் போனா 80 பஸ் கிளம்பாத்துல போகும். 20 பஸ் எங்கிருந்து போனா மாதவரம் போகும். எவனா இது புரியுதா உங்களுக்கு? இது எப்படி கால்குலேட் பண்ண முடியும்?
மாதவரம் போறதா கிளம்பாக்கம் போறதா 12 மணிக்கு மேல பஸ். இன்னைக்கு சொல்லியிருக்காரு 150 பஸ் நாங்க வந்து நைட் விடுறோம். அது இல்லாம இன்னொன்னு சொல்லியிருக்காங்க 12 மணிக்கு மேல நீங்க பிரயாணத்தை தவிருங்க. இவர் யாருக்கு என்ன பிரயாணத்தை தவிர்க்க சொல்றது? ஏன் ஃபெசிலிட்டிங்க. ஏறங்க நைட் நான் 8 மணிக்கு கிளம்பி நான் 1 மணிக்கு வந்துட்டு மறுநாள் காலைல நான் 8 மணிக்கு வேலைக்கு போவாங்க. பிரயாணன்றது என்னுடைய சொகுசு, என்னுடைய தனிப்பட்ட உரிமை. தவிருங்கன்னா நீ தவிர்த்துக்கோ, உன் தலைவெழுத்து நீ தவிர்த்து போய் 12 மணிக்கு கவுத்தரிச்சு படு, யார் வேணானது? பப்ளிக் எப்படி தவிர்க்க சொல்லுவீங்க? அப்ப தவிருங்கன்னு சொல்றப்ப அந்த இடத்துல ஃபெசிலிட்டி இல்லைன்றத அரசாங்கம் முற்றுக்கொள்ளுதா இருக்கா? 12 மணிக்கு நீங்க வந்து பிரயாணம் பண்றாங்க, தவிருங்க. மதுரை வந்து என்ன, மதுரையோட இன்னொரு பேர் என்ன? தூங்காநகர். எப்ப வேணா சாப்பாடு கிடைக்கும், எப்ப வேணா பஸ் கிடைக்கும், எப்ப வேணா கனெக்டிவிட்டி இருக்கும். எந்த ஊருக்கு எந்த இடத்துல வேணா போலாம். அதான் அந்த நகரத்தினோட சிறப்பு. கிட்டத்தட்ட சென்னையும் அப்படிதான் இருந்துச்சு. சென்னையில எந்த டைம் வேணா சாப்பாடு கிடைக்கும், எங்க இருந்து கனெக்ட் பண்ணலாம். இப்ப வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்துட்டான் 12 மணிக்கு, பஸ் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, இந்த ஓலா இந்த ஆட்டோ எந்த ஃபெசிலிட்டியும் அங்க கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ஆட்டோ கேட்டீங்கன்னா சார் இங்க இருந்து உங்களுக்கு டிராப் தான் சார் பண்ணணும், ரிட்டர்ன் வரப்ப நான் எம்டியா வரணும், இங்க இருந்து போறதுக்கு 600 ரூபா வரத்துக்கு 600 ரூபா சொல்லிட்டு 1200 ரூபா கொடுனா, இங்க இருந்து எங்க ஊருக்கே நான் 300 ரூபாய்க்கு தான் போயிட்டு வரேன். நான் போற எங்க ஊருக்கு செலவே 300 ரூபா. என்னுடைய கிளம்பாத்துல என் வீட்டுக்கு வந்து நான் 1500 ரூபா கொடுக்கணும்னா எந்த சாமானியால கொடுக்க முடியும்? அவன் குழந்தை குட்டிகள்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளவு லக்கேஜ் அடிச்சுக்கிட்டு ஒரு பஸ் விடுறான் அடி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரத்த சிந்தனைங்க. இந்த அரசாங்கம் எவ்வளவு ஒரு கேவலமான நடைமுறையை நோக்கி நடைபெறுகின்றது அது அனுபவிச்சவங்க தான் தெரியும். ரத்த சிந்தனம். ஒரு இடம் பிடிக்கிறதுக்கு நம்ம எந்த நாட்டுல வாழ்றோம், எவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறி இருக்கு, நம்ம எந்த அளவு பெரிய லெவல்ல போய் ரீச் ஆயிருக்கோம். இது வந்து ஒரு தீபாவளி டைம் பொங்கல் தலைனா கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். சரி, அபரிதமான கூட்டம், ஒரே நாள்ல 5 லட்சம் பேர் போறான், 6 லட்சம் பேர் தவிர்க்க முடியாது. எல்லாம் அடிச்சு பிடிச்சுதான் போவானுங்க, எவனும் சொல் பேச்சு கேட்க மாட்டானுங்க. இவனை இழுத்து விட்டு அவன் போவான், அவனை இழுத்துட்டு இவன் போவான். அது ஓகே, அது வேற விஷயம். சாதாரண முகூர்த்த நாள்ல ஒரு சாமானியன் ஏறி ஒரு பஸ்ஸ பிடிக்கிறது, இன்னும் இந்தியா சுதந்திரம் அடையவில்லையா, இன்னும் தமிழ்நாடு முன்னேறவில்லையா, இன்னும் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இவ்வளவு அவலநிலையா மக்களை வைத்திருக்கிறதா? பிச்சை எடுக்கணுமாங்க, சும்மா ஃப்ரீயா கூட்டு போறாங்க. கிளம்பாத்துல இருந்து அவன் தென் மாவட்டங்களுக்கு ஃப்ரீயா கூட்டு போறாங்க. இந்த விஷயத்துல மக்கள் எல்லாத்தையும் வெறுத்திருப்பாங்க. பயங்கரமான வெறி கொண்டு, அதான் முன்னாடி பட்டியலிட்டு சொன்னேன், வெறி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப கேஸ் மானியம் வந்து 100 ரூபாய் பண்ணி தரேன்னு தரல, இல்லத்தரசிகள் கோபமா இருக்காங்க. பெட்ரோல் விலை டீசல் விலை கம்மி பண்றதுல பெட்ரோல் விலை மட்டும் 3 ரூபாய் குறைச்சாங்க, டீசல் விலை தொடவே இல்லை. லாரி டிரைவர்ஸ்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாம் கம்மியா இருக்காங்க. நீட்டு தேர்வு ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த நீட்டு தேர்வுல இறக்குற குழந்தைகளை ஹைலைட் பண்ணிட்டு, நீட்டு தேர்வுல விழுப்புரத்தை சேர்ந்த மாணவன் முதல்ல வந்து அதை பத்தி பேச மாட்டேன்றாங்க. ரத்து பண்றேன், நாங்க சுப்ரீம் கோர்ட் நாடுறோம், ஜனாதிபதி மனு கொடுக்குறோம், படம் தான் ஓட்டுறாங்க தவிர அது ரத்து ஆகலைன்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப நகைக்கடன் ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு 50% ரத்து பண்ணி 50% பேர் கொடுக்கல. கலைஞர் உரிமை தொகை வந்து 2 கோடி 20 லட்சம் ரேஷன் கார்டுல 2 கோடி மகளிருக்கு ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் தருவன்ட்டு நீங்க 1 கோடி 20 லட்சம் 5 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாமே ஒரு ஏமாற்று வித்த பண்றப்ப பாதிக்கப்பட்டவனுக்கு கோவம் வருமா வராதா? எல்லாத்தோட பெரும் கோவத்துல எங்க இருக்காங்கன்னா, இந்த பெருமழைக்கு இன்னி வரைக்கும் செய்யல, மத்திய அரசு மேல குறை சொல்லிட்டு இருக்காங்க. 6000 ரூபாய் கொடுத்ததுல எங்களோட மாநிலத்திற்கு அண்ணாமலைஜி தெளிவா சொல்றாரு, அண்ணா 6000 ரூபாய் 75% பிஜேபி பணம், 25% தான் இவங்க பணம், அதுவும் லேபிள் ஒட்டி கொடுக்குறாங்க, தெளிவா சொல்றாரு. இன்றைக்கு வரையும் இங்க ஒருத்தருக்கு 1.5 லட்சம் ஃப்ரிட்ஜ் காசே கொடுக்கல. தப்பா பண்ற பரப்புறீங்க. மத்திய அரசு ஏற்கனவே 900 கோடி கொடுத்துட்டாங்க. திருப்பி ராஜ்நாத் சிங் வெள்ளம் வந்து ஒரு நாளே பாதுகாப்பு வராரு, அப்பயே 900 கோடி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. சிறப்பு நிதிக்கும் அமிர்த திட்டத்துல எவ்வளவு கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சுங்க. இப்ப கூட TR பாலு அவர்களுக்கும் எல் முருகன் அவர்களுக்கும் இதை வச்சுதான் சார் வாக்குவாதம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. தலித் சமூகத்துல இருக்கிற நாங்க வந்து அமைச்சரா வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி, நீ வந்து என்னைய பேசுறதுக்குலாம் உனக்கு தகுதி கிடையாது. ஒரு விஷயத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அவர் வந்து பழுத்த அரசியல்வாதி, திமுகவுடைய என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஏன் அளவு தகுதி இருக்கணும். அதுதான் சொல்றாங்க. அது ஒரு திமிரு தான். எப்படி சொல்லணும்னா, பழுத்த அரசியல்வாதி கஜானா, திமுகவுடைய கஜானாவை நிரப்புகிறதுல 2 பேர் தாங்க. லிக்கர் ஃபேக்டரி மூலம் ஜெகத் ரட்சகன் அவர்களும் TR பாலு தான் திமுகவினுடைய சொர்க்கபுரம் சொல்றோம்னா கஜானாவுக்கான பணத்தை கொண்டு போய் சேர்க்கறது அவங்க 2 பேர் தான். அதனாலதான் திமுக இவர் நம்ம இவர் இருக்காரு, நம்ம முன்னாடி தொழில்துறை அமைச்சரா நிதி அமைச்சரா இருந்தாரு PTL பழனிவேராஜனை தூக்கிட்டு யாரை தூக்கி போட்டாங்க? TR பாலு பையனை தான் போட்டாங்க. போட்டாங்களா இல்லையா? ஏன் போட்டாங்க? அவருக்கு அப்ப தகவல் தொழில்நுட்பம் தான் இருந்தாங்க, மாத்தி விட்டாங்களா இல்லையா? TR பாலுக்கு என்ன ஸ்ட்ரைட்டா கொடுத்தாங்க? பொருளாளர் கொடுத்தாங்களா இல்லையா? இன்னைக்கு TR பாலு மகனுக்கு தானே சீட்டு கொடுத்தாங்க, மன்னார்குடி MLA தானே. எல்லாமே பிளானிங் தான். பிளானிங்ன்றது இல்ல, இது எப்படின்னா தான் நினைச்சது நடந்துச்சு. சாதாரண ஒரு டிரைவரா ஒரு ஆள் இருந்தவர் தான், சாதாரண ஒரு சாமானியா இருந்த TR பாலுக்கு நீங்க எத்தனை கப்பல் இருக்குன்னு அவருக்கே தெரியல, எத்தனை ஃபேக்டரி இருக்குன்னு அவருக்கே தெரியாது, எத்தனை தொழிற்சாலை அவருக்கு இருக்குன்னு அவருக்கே தெரியாது. அப்போ ஒரு லெவல் மேல வளர்ந்த பிறகு அந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவலா ஒருத்தங்க வரான்றப்ப அவங்களால ஜீர்ணிக்க முடியல. எப்படி சொல்றேன்னா கேளுங்க,
இன்னைக்கு வந்து ஒரு படத்துல வந்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் 50 வருஷமா அரசியல் சினிமா நடிச்சிருக்காரு, அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்றப்ப திடீர்னு லவ் டுடேன்னு ஒரு படம் எடுத்து அவன் அந்த படம் ரஜினிகாந்த் பண்ற வசூலோட பெருமையா பிரதீப்ன்ற ஒருத்தவர் நடிச்சு ரஜினிகாந்த் படத்தினுடைய வசூலோட அந்த வசூல மின்னுது சின்ன பட்ஜெட்ல. அப்ப எல்லாரும் அவரை கொண்டாடுறாங்களா இல்லையா? கண்டிப்பா. அப்ப வந்து நான் ரஜினிகாந்த், நான் 50 வருஷம் இருக்கேன், நான் தான் சூப்பர் ஸ்டார், ஏய் உன் படம் ஓடுதா கம்னுடுற, நான் தான்டா, அப்படிலாம் சொல்ல முடியாது. அதேதான் அரசியலும். நீங்கள் 55 வயது வரையும் இருந்து அரசியல் சாதிக்க முடியாது. எங்களுடைய மாநில தலைவராக இருந்து இப்பொழுது கேபினெட் இணை அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு சாதனை பண்ணிருக்கிறதுனாலதான் 2வது முறையாக அவர் ராஜ்யசபா மத்திய பிரதேசத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2வது முறையாக ராஜ்யசபா கொடுக்குறாங்கன்னா அங்க சரக்கு இல்லாம கொடுப்பாங்களா? கண்டிப்பா சார். அப்ப இதை வந்து எப்படி அவங்க எதிர்கொள்ளணும்னா, மிஸ்டர் முருகன், நீங்க எங்க தமிழ்நாடு சார்பா இங்க இருக்கிறீங்க, நீங்களும் வந்து மத்திய அரசை வலியுறுத்துங்க அப்படிதான் அவர் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு கேள்வி கேட்டது அந்த அமைச்சரை கிடையாது, அவர் மீன்வளத்துறை அமைச்சர். அவர் வந்துட்டு இதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அதனாலதான் நான் அன்ஃபிட்னு சொன்னேன், அவரை பார்த்து நான் அன்ஃபிட்னு சொல்லல அப்படிங்கிற ஒரு இதை முன்வைக்கிறாரு. முதல்ல புரிஞ்சுங்க, இவர் வந்து தமிழ்நாடு சம்பந்தமா பேசுறாரு. அங்க இருக்கவங்க எல்லா எம்பிஸும் எல்லா மாநிலத்தை சேர்ந்த எம்பிஸ் இருப்பாங்க. 523 எம்பி உள்ள இருக்கிறாங்கன்னா ஒரு 300 பேர் அதுல எம்பி இருந்தாங்கன்னா 300 பேரும் டிஃபரெண்ட் டைப்பான லாங்குவேஜ்ல இருப்பாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. 300 பேர் அந்த ஹெட்போன் போட்டுதானே அந்த லாங்குவேஜ் வரும். நீங்க என்ன அந்த சாய்ஸ் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி வரும். கண்டிப்பா. அந்த 300 எம்பிக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்றத ஐடென்டி பண்ண முடியாது. டிஆர் பாலு சொல்றத உண்மை நம்புவாங்க. மத்திய அரசு நிதி கொடுக்கல, நாங்க வந்து வெள்ள நிவாரணம் கேட்டோம் கொடுக்கல, அந்த நிதி கேட்டோம் கொடுக்கல, இந்த நிதி கேட்டோம் சொல்றப்போ கொடுக்கல போல இருக்குன்னு அவங்க நினைக்கிறப்ப அது நீங்க நினைக்காதீங்க. அந்த மாதிரி தவறு தமிழ்நாட்டில் ரியலிஸ்டிக்கா இந்த விஷயம் நடக்குதுன்னு முருகன்ஜி அப்செக்ட் பண்றாரு. இல்லைன்னா தவறு இருக்கு. மத்திய அரசின் பிரதிநிதியாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கோம். தமிழ்நாட்டுல பிஜேபி சார்ந்தவர்கள் ஒருத்தர் கூட எம்பி எலெக்ஷன் ஜெயிக்கல. இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதிநிதி இருந்தாலும் அதுக்கு மத்திய பிரதேசம் அவர் தேர்ந்தெடுத்து எம்பி ஆயிருக்காங்க. அவரோட வேலையை அவர் பண்ணிதானே அவனும். டிஆர் பாலு சொல்றது போய் உங்களுக்கு வேண்டிய நிதியை 900 கோடி முன்னாடியே கொடுத்துட்டோம், தேசிய பேரிடர் நிதி கொடுத்துட்டோம். அதற்கப்புறமும் ராஜ்நாத் வரப்பையும் 900 கோடி கொடுத்துட்டோம். அது முன்னாடி அமிர்த் திட்டத்தின் மூலம் வெள்ள தடுப்பு நிதி பண்ணணும்னு சொல்லிட்டு 3000 கோடி மேல கொடுத்துருக்கோம். அது பதில்ன்றத கம்யூனிகேட் பண்ணுமா இல்லையா? கண்டிப்பா. அதுதான் அவர் கம்யூனிகேட் பண்றாரு. அவர் வந்து தவறா பேசல, இல்லாத பேசல, பொய் சொல்லல. அப்ப வந்து தான் பேசுறப்ப நீ குறுக்கிட்டு பார்லிமெண்ட் ஹவுஸுக்கு இது எதிரானது நீங்க சொல்றாரு. அப்ப பார்லிமெண்ட் ஹவுஸ்ல வேற யாருன்னா எம்பி தவறான தகவல் கொடுக்குறப்ப எந்த எம்பி குறுக்கிடுறது இல்லையா? தவறான தகவல் நீங்க பதிவு பண்றப்ப அதுதான் ரெக்டிஃபிகேஷன் கொடுக்கணுமா இல்லையா? அப்செக்ட் பண்ணி ரெக்டிஃபிகேஷன் கொடுக்கணுமா? அது கொடுக்குறாரு. உடனே யூ ஆர் அன்ஃபிட், யூ ஆர் நாட் ஈக்குவலைஸ் டு மீ அப்படின்னு சொல்றது என்ன வந்து நியாயம்? என்ன ஈக்குவல்? என்ன நீங்க பெரிய அப்பா டக்கரு? ஈக்குவலைஸ் என்ன ஈக்குவலைஸ்? இது ஜனநாயக நாடு தானே. இதுல என்ன ஈக்குவல்? இதுல என்ன ஃபிட் அன்ஃபிட்? இது வந்து ஜெயசேது, இது வந்து நம்மள மாதிரி ஆட்களுக்கே இவ்வளவு கோவம் இருக்குன்னா ஒரு அந்து சமுதாயத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்து மேல வந்தவருக்கு அவர் எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும், எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். தன் ஜாதியை மதிப்பிட்டு இவ கலைஞர் அவர்கள் வந்து ஸ்பெக்டாமூர்ல வந்து ராஜாவையும் கனிமொழியும் வந்து காங்கிரஸ் அரசு பண்ணி திகார் ஜெயில போட்டாங்க. அப்ப கலைஞர் அவர் என்னமா சொன்னாரு, என்னங்க நீங்க ராஜாவை குறி வைக்கிறாங்க, கனிமொழியை குறி வைக்கிறாங்களா? ராஜாவை குறி வைக்கிற காரணம் அவர் வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர், பட்டியலினத்தை சேர்ந்தவர், அதனாலதான் அவரை குறி வைக்கிறாங்கன்னு ஓபன் கமிட்மெண்டா கலைஞர் சொன்னது பதிவுல இருக்கு. நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம். நேரடியா சொன்னாரு. அதாவது ஒரு சாதாரண ஒரு கைதியை நீ உப்பு தின்னுருக்க, தண்ணியை குடிக்கிறான்னு ஜெயில போறான். யாரு? உங்க கூட இருந்த கூட்டணி கட்சி தான் காங்கிரஸ் போடுறான். அதுக்கு ஒண்ணு ஜாதி எழுத்தாரு. இங்க இருக்கிறவரை நீ அன்பிட் அப்படின்னு சொல்றப்ப நான் ஒரு மேல் உயர்கிற ஜாதியை சேர்ந்தவன், நீ தான் என்கிட்ட பேசுறது தகுதி இல்லைன்னு சொல்றது எவ்வளவு ஒரு அபத்தமான வேர்டு. ஏற்கனவே திண்டாமல் வன்துரிமை கட்டத்துல கேச வாங்கி நீங்க ஜாமீன்ல இருக்கிறீங்க. நீங்க வந்து தயாநிதி மாறணும். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இதுக்கான கண்டனத்தை எழுப்பாமே இருக்கிறாங்க. உங்கள் சமுதாயத்திற்கும் கீழே இருக்கக்கூடிய அருந்தாத்தி சமுதாயத்திலிருந்து ஒருத்தரை இன்றைக்கு இணையமைச்சராக பார்த்து பிஜேபி அழகு பார்க்கறதுனா அதற்கு நீங்கள் பாராட்டாம இல்லா கூட அதற்கான ஒரு ஆதரவு குரலை கொடுக்கணுமா இல்லையா? திருமாவளவன் அவர் வாய்மூடி மௌனமா இருக்காரு. ஏன்னா இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, திருமாவளவன் அவர்கள் ஒரு அவரோட சத்தமே கேட்கல, அமைதியா இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? கூட்டணி கட்சிகளுடைய தர்மம், 2000 பணம் வேணும், கூட்டணியா இருந்தா அடங்கி போகணும், ஏதாவது ஒரு விதிமுறை இருக்கா? அவங்களுடைய தாரக மந்திரமே அடங்கமறு அத்துமீறு இதான அவங்க தாரக மந்திரம். திமிரி எடு திருப்பி அடி இதான அவங்க தாரக மந்திரம். அதே தான் சொல்றோம். அடங்கமறு திமுக மேல அத்துமீறு, திமுக திருப்பி அடி. அவங்க பாடியிலே சொல்றேன், பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. வேலை வயல் பிரச்சனையில இருந்து, நாங்குநேரி பிரச்சனையில இருந்து, பட்டியல் பிரச்சனை இன்ன வரைக்குமே வந்துட்டு எல்லாரும் பார்வையிட்டு தான் வராங்க. அதுக்கான முடிவு கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து பட்டியலின சகோதரர்கள் வந்து இன்றைக்கு திருமாவளவன் வந்து முதல்ல வந்து ஒரு போராட்டம் நடத்தணும்னா முரசொலி அலுவலகத்தில் தான் அவர் போராட்டத்தை தொடங்கணும். பஞ்சம நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அங்க இருக்கிறீங்க, என் நிலத்தை பிடுங்கி என் மக்களுக்கு கொடுப்பேன் ஒரு போராட்டத்தை தொடங்கணும். அவரு திருப்பி அடிக்கணும். அங்க
அவருக்கு என்ன இப்ப 3 சீட்டு கேட்டிருந்தாருல, இப்ப மார்ட்டினுடைய பையனும் கட்சியில வராரு, அவருக்கு ஒரு சீட்டு தரணும், இப்ப 3 சீட்டு தரு, 2 தனி தொகுதியிலும் ஒரு பொது தொகுதி பண்றாரு. போன வாட்டி 5 கோடி குத்திங்க, இப்ப 10வது ஒரு 10 கோடி கொடுங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே சார் இருப்பாங்க. மக்கள் பார்ப்பாங்க. இதற்கான எதிர்வினையை மக்கள் கண்டிப்பாக திருப்பி செலுத்துவாங்க. மக்களை நீங்க எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்க, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இப்ப நான் சொன்ன அந்த கிளம்பாக்கம் மேட்டர்ல இருந்து, நீட் மேட்டர்ல இருந்து, பெட்ரோல் டீசல் விலையில இருந்து, இவர்கள் இந்து கோயில்ல இருந்து அலோலியான்னு சொல்றதுல இருந்து, ஒட்டு மொத்தமா ராமரை வந்து அவமதிச்சு நாங்க எல்இடி வைக்க கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்ற இது எல்லாத்துக்கான கோபம். நீங்க மக்களை தயவு செய்து தவறா நினைக்காதீங்க, முட்டாள் நினைக்காதீங்க. இந்த கோபத்தின் வெளிப்பாடு 2024 எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஏன்னா இங்க ஜெயிக்கிறது எல்லாமே நல்லா தெரிஞ்சுங்க. ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி மாத்தி ஜெயிக்கிறது காரணம் வந்து இவன் அதிகமா ஊழல் பண்ணிட்டான், இவன் கம்மியா பண்ணுவான். இப்படிதான் போட்டிருந்தாங்க. இந்த பேயை தேர்ந்தெடுத்துட்டோம், இந்த பேயை வேணாம், இந்த வாட்டி இவங்களை தேர்ந்தெடுப்போம்னா அது பேயை விட பிசாசா இருக்கு. சரி, இந்த பிசாசு ரொம்ப இருக்கு, இந்த பிசாசு வேணா வேற ஏதாவது தேர்ந்தெடுக்கலாம், இந்த பிசாசோட மறுபடியும் அந்த பேயே வருது. பேயும் பிசாசு தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சியா இருக்கப்ப, மக்கள் புது சிந்தனையில் இருக்காங்க, புது வாக்காளரை நோக்கி நகர்றப்ப, ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தணும்ன்ற அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன சொல்றோம்னா, பேயும் வேணா பிசாசும் வேணா, ஓரங்கட்டு நல்ல ஊழலற்ற வாரிசு அரசியல் ஊக்குவிக்காத, லஞ்சம் லாவணியம் வாங்காத, நாட்டுப்பற்று மிக்க, நம்ம தேசத்தின் மேல ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள இன்னைக்கு வந்து ஒரு பெங்களூர்ல ஒரு எம்பியை பேசிருக்காரு, காங்கிரஸ் எம்பி. நீங்க நிதி தரலாம், நாங்க தனிநாடு கேட்க வேண்டியது இருக்கும், நாங்க தென் மாநில நாடுகள்லாம் சேர்ந்து தனிநாடு கேட்க சொல்லி அதுக்கு வந்து கார்கே கண்டிச்சிருக்காரு. பிரிவுவான எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஒரு எம்பி அப்படி பேசினா தொண்டர் பேச மாட்டான். கண்டிப்பா. அப்ப காங்கிரஸ் வந்து கண்டிச்சிருக்காங்க, கார்கே வந்து கண்டிச்சுதான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல நாம அதை அக்ரி பண்றோம். ஆனா இவர் மனதுல இன்னும் அடிந்தால் திராவிட நாடுகள் சுடுகாடு சொன்னவங்க தான் இவனுங்க. நாங்க எங்களுக்கு தனித்திரு நாடு கொடுத்துருவோம், சீமான் ஒரு பங்கு கத்திட்டு இருக்காரு, எங்க நாட்டை பிரிச்சு கொடுத்துரு, நான் ஆணை ஆக்கிறேன், குதிரை ஆக்கிறேன், இங்க ஒன்னும் ஆக்க முடியாதுன்றது அவருக்கும் தெரியும். எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும், அதுக்கு எந்த ஒரு பொய்யான வாக்குறுதி பிடிக்கணும். ஆனா திமுக வந்து மக்களுக்கு செய்த துரோகங்களும் அநியாயங்களும் மக்கள் கோபக்கணக்கோட எந்த கோபத்துல இந்த கிளம்பாத்துல இங்க வரப்ப நான் வந்தேன் அன்னைக்கு, அதுல உட்கார்ந்த 100 பேர்ல 50 60 பேர் திட்டான், ஆட்சியை திட்டிக்கிட்டே வரான். ஏன்னா பஸ் நகர்ந்து போகுது, ஃபுல் டிராபிக், ஏசி இல்ல, கதவுல காத்து இல்ல, திட்டுறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிலை எப்ப சார் மாறும்? அதுதான் இப்ப ஓட்டும் போதுதான் மாறும். கோயிலுக்கு போனா எல்லாத்துக்கும் சாதாரண ஒரு அழகர் கோயிலுள்ள போறாங்க. அழகர் கோயில் பாண்டி நீங்க பாத்திருப்பீங்க, மதுரையில அழகர் கோயில் ஒரு கற்பூருடைய அருவா அடிச்சிருப்பாங்க. அந்த சிலை வந்து மிகப்பெரிய நிலம் இருக்கும், அதாவது கதவு, சந்தன கதவுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அழகர் கோயில்ல நீங்க எந்த டைரக்ஷன்ல இருந்து பார்த்தாலும் அந்த கதவு தெரியும். அந்த கதவை கிட்ட போய் பார்க்கறது இப்ப 20 ரூபா டிக்கெட். நாங்க சண்டை போட்டு வந்தோம், அது வேற விஷயம். அந்த கதவை எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். நீங்க போறப்ப இப்படி வாங்க சொல்லிட்டு போகலாம், அந்த கதவு முழுமையா தெரியும். கிட்ட போய் அந்த கதவை பார்த்துட்டு விபூதி வேணும், அதுக்கு ஒரு ட்ராலி மாதிரி அடிச்சு அதுக்கு ஒரு லைனை விட்டு அதுக்கு ஒரு ஆள் உட்காந்துட்டு 20 ரூபா கிடையாது. அப்ப என்னன்னா இது வந்து கோயிலை வந்து ஒரு பக்தி மகமா இந்த அரசாங்கம் பார்க்கவில்லை, வருமானம் கொழிக்கிற இடமா தான் பாக்குது. அங்க கும்பாபிஷேகம் பண்ணா இங்க கும்பாபிஷேகம் எங்க பண்ணனே தெரியல. இன்னைக்கு வந்து கோயில் நகையெல்லாம் உருக்கிட்டு எங்களுக்கு 25 கோடி வருது, 3 கோடி வருதுன்றாங்க. அது எந்த அளவுன்னு தெரியல. கபாலீஸ்வர் கோடி ஃபண்ட் எடுத்து போய் குளத்தூர்ல காலேஜ் கட்டுறாரு. இதெல்லாம் என்ன கான்செப்ட்னே தெரியல. நீதிமன்றம் கண்டிப்பா வச்சிருக்காங்க, வேற விஷயம். அப்ப நீங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றலன்ற கோவக்கண்ணல் மக்கள்கிட்ட இருக்குமா இல்லையா? கண்டிப்பா எப்பவுமே அது இருக்கும்ல. அதனுடைய வெளிப்பாடு எங்க வரும்னா தேர்தல் ரிசல்ட்ல வரும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மக்கள் மன்னிச்சிட்டாங்க, நம்ம என்ன சொன்னாலும் இப்ப சார் மக்கள் மன்னிச்சுட்டாங்க அப்படிங்கறத விஷயத்த கேட்கல. இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் தைரியமா சில பேர் சொல்றாங்க நாங்க இந்த இடத்துல நாங்க தான் வருவோம் அடிச்சு சொல்றாங்க. ஒருவேளை மக்கள் மறந்துருவாங்களா, மறந்து போயிருவாங்களா அப்படிங்கிற விஷயத்த கேளுங்க. டிஎம்கே வந்து வெற்றி எப்படி பெறாங்க அப்படின்ற ஒரு கணிப்புல இருக்காங்கன்னா, தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடைய பலம் பிளஸ் சிறுபான்மையர் வாக்கு, இதுதான் அவங்களோட சீட்டு கட்டு. இதுல கூட்டணி கட்சியில 2 கட்சியை உருவிட்டீங்கன்னா அவங்களோட சீட்டு கட்டு சர்ன்னு சரிஞ்சிடும். இன்றைக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஒரு 5 சீட்டு தரதுக்காக பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இன்றைக்கு ஏடிஎம்கேல பேசி கொண்டிருக்கிறதா ஒரு செய்தி வருது. இதுல உண்மைன்னு தெரியல. 15 சீட்டு 16 சீட்டு ஏடிஎம்கேல தரதுனால காங்கிரஸ் அணி மாறினா சீட்டு கட்டுல இருக்க பெரிய கட்டு உருவிட்டீங்கன்னா காங்கிரஸ் போனா காங்கிரஸை ஃபாலோ பண்ணி 4-5 கட்சி அங்க போயிட்டீங்கன்னா இவங்க சீட்டு கட்டுல இருக்கிற ஓட் பேங்க் ஆட்டோமேட்டிக்கா சரிஞ்சிடும். இவங்க செல்லா காசு ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன் டிஎம்கே. நீங்க பெரிய மக்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சு மக்களோட நற்பெயர் பண்ற கட்சி தானே. நீங்க ஸ்டாலின் வந்து உலக தலைவரோட ஒப்பிடுற ஒரு தலைவர் தானே. உதயநிதி எதிர்கால இளவரசர் வந்து எல்லாரும் வந்து அவர் புகழ்படுறாங்க, அவரால் தான் இங்க திமுகவே இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி எல்லாம் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துறீங்களா? வாங்க தனிச்சு நில்லுங்க.
உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறதா? ம். எந்த கட்சியும் சேர்க்காதீங்க. ஜெயலலிதா பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க. 2019 பண்ணாங்க. பண்ணாங்களா இல்லையா? 40 சீட் அடிச்சாங்களா இல்லையா? ம். 38 சீட் அடிச்சாங்க. வேலூர் ஒன்னும், தருமபுரி ஒன்னும், நம்ம கன்னியாகுமரி ஒன்றும், பொன்னார் அவர் ஜெயிச்சாரு. இந்த சேரு அன்புமணி அவர் ஜெயிச்சாங்க. அடிச்சாங்களா? அது தைரியம் இருந்துச்சுல அவங்கள்ட்ட. அந்த தைரியமே அவங்கள்ட்ட இல்ல. 1972க்கு 1967 இருந்து 72 ஒரு வாட்டி தனியா இருந்தாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் டிஎம்கே கூட்டணியை நம்பிதான் இருக்கிறது. ஓகே சார். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுல, நீங்க வந்து அறிவார்ந்த தலைவரோ மக்கள் விரும்புற கூட தலைவரோ இல்லன்றது ப்ரூவ் ஆகுதா இல்லையா? அப்ப இந்த சீட்டு கட்டை காங்கிரஸ்ன்ற ஒரு சீட்டு கட்டை உருவி போச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி எல்லாம் போகும். எப்படி வந்து ஒரு படத்துல சிவப்பு காயின் போறப்ப கருப்பு காயின் பின்னாடியே போகும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த காயின்ஸ் எல்லாம் பின்னாடி வந்துச்சுன்னா அந்த சீட்டு கட்டை ஆட்டோமேட்டிக்கா செறிஞ்சிரும். ரெண்டாவது, மக்கள் மனதுல பயங்கரமான ஒரு கோபத்துல இருக்காங்க மக்கள். ஏன்னா கரண்ட் பில்லாம் மக்கள் வந்து 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி திட்டிக்கிட்டே கட்டுறாங்க. சொத்து வரி திட்டிக்கிட்டே கட்டுறாங்க. 50 ரூபாய் கட்டின சொத்து வரி 500 ரூபாய் கட்டினவங்க வயிறு எரியுமா இல்லையா? கண்டிப்பா. 400 ரூபாய் வந்த கரண்ட் பில்ல 4000 ரூபாய் கட்டினவங்க வயிறு எரியுமா இல்லையாங்க? சரி, 4000 ரூபாய் நான் கட்டுறவன் என் சம்பளம் 40,000 இருந்து 60,000 ஆயிருக்கா? மேற்கொண்டு குறைக்கிறான். நீங்க வேலை இல்லை, எங்கேயுமே வேலையே இல்லை. அப்ப என்னுடைய வருமானம் குறைகிறது, என் சொகுசு குறையுது. ஃபேனை போடப்ப கரண்ட் பில் நான் வெயில கொஞ்ச நேரம் இருந்துக்கிறப்ப ஏசியே வேணாம் கொஞ்ச நேரம் ஏகப்பட்ட கரண்ட் வரும்னு சொல்லிட்டு மக்கள் தன்னுடைய சொகு நிலையும் தன்னுடைய வசதிகளையும் கரண்ட்டுக்கு பயந்து இழக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அவல நிலைங்க, எவ்வளவு பெரிய அவல நிலை. யார் ஒண்ணு அப்படி ஏற்று சொன்னா டான்ஜிகோ வந்து நட்சத்திரம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. நீங்க டிஜிட்டல் மீட்டர் போடுறீங்களா இல்லையா? ஏன் டிஜிட்டல் மீட்டர் போடல? 2 வருஷம் ஆச்சு. ஏன் டிஜிட்டல் மீட்டர் போடல? 2 வருஷம் டிஜிட்டல் மீட்டர் போட்டீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு வாட்டி வரப்ப யூனிட் 500 யூனிட்டுக்கு மேல போகாது. சோ என்னோட டபுள் நான் கட்ட வேண்டியது தேவையில்லை. டிஜிட்டல் மீட்டர் போட்டா 20 நாள் தாங்க ஒரு கணக்கு. 20 நாளுக்குள்ள யூனிட் எவ்வளவு ஓடும்? 400 மீட்டர் ஓடிச்சு, 400 ஓடுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்ப என்ன கட்டுறேன், 40 நாள் 45 நாள் கட்டுறப்ப 500 யூனிட் எனக்கு தாண்டிடுது. ஸ்லாப் எனக்கு வந்து 4000 ரூபாய் 5000 வருது. ஸ்லாப் எனக்கு 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு போறப்ப நான் 50 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல 500 ரூபாய் கட்ட வேண்டியது. அது எவ்வளவு வயிற்றுல கட்டுறோம். இப்ப வெயில் காலம் வந்துருச்சு. இங்க சென்னையில இந்த வீடுகள் எல்லாம் நெருக்கமா இருக்கப்ப வெயில் காலத்துல நீங்க ஏசி இல்லாம இருக்க முடியுமா? அப்ப ஒவ்வொருத்தருடைய கரண்ட் பில் தன்னுடைய வருமானத்துல இருந்து 10,000 கொடுத்தா வயிற்றுல கட்டணும். நான் வயிற்றுல கட்டுறேன். ஒவ்வொரு முறையும் மின்சார கட்டணம் கட்டுறப்ப என் வயிறு எரிஞ்சுதான் கட்டுறேன். சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். அந்த உட்காந்துருக்கோன்னு சொல்றேன். என் வயிறு எரிஞ்சாதான் அவனுக்கு கொடுக்குறேன். என் வயிறு எரிஞ்சா நீ சம்பளம் வாங்கி தின்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் வரேன். ஏன்னா எனக்கு கோவம். என் சொத்து ஒரு 500 ரூபாய் கட்டுறதுல 5000 வயிறு எரிஞ்சுதான் கட்டுறேன். நாடு வந்து சொத்து வரியும் இன்கம் டாக்ஸையும் மற்றவருடைய ஜிஎஸ்டி நம்பிதான் இந்த நாடு இருக்கிறது. அதுல மாற்று கருத்துல. ஆனா ஒரே ஏற்றுவீங்களா? ஒரே நாள்ல சம்பளம் ஏற்றப்படுகிறதா? அதிகபட்சம் ஒரு நிறுவனத்தில் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா ஒரு வருடத்துக்கு 5% ஏற்றுவாங்களா, 10% ஏற்றுவாங்களா? அதிகபட்சம் 5% ஏற்றுவாங்க சம்பளம். அவ்வளவுதானே ஏற்றுவாங்க. நீங்க ஸ்ட்ரெயிட்டா 200% ஏத்துறீங்க. யார் விட்டு பணம்? நீங்க பணம் கோடி கோடியா வச்சிருக்கீங்க. எவ்வளவு ஏத்தாலும் நீங்க கட்டுவீங்க. நாங்க எப்படி கட்ட முடியுமாங்க? நாங்க நீங்க 50 ரூபா வந்தா அதுல 10 ரூபா சேமிச்சுட்டு 40 ரூபாயில சாப்பிட்டா அதுல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குமோ ஏதோ பண்ண முடியுமா? அதுல ஏதோ சேமிக்க முடியுமா? அன்றாடம் அல்லாடுகிற அண்ணாடம் காட்சிங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்க. இன்றைக்கு இந்த எதிர்வினையெல்லாம் எங்க தெரியுன்றீங்க? இந்த கரண்ட் பில்லு, கேஸ், பத்திரப்பதிவு ஃபுல்லா ஏற்றி விட்டாங்க. எவனும் புது வீடு வாங்கினாலும் ஓடுறான், திருச்சி ஓடுறான். ஏன்னா வீடை பதிவு பண்றதுக்கு செலவு ஜாஸ்தியா இருக்கு. அவன் ஓட்டான். இப்ப இந்த கிளம்பம்பாக்கம் இஷ்யூஸ், கோயம்பேடுக்கு தூக்குறன்ற, லூலு மால் உள்ள கொண்டு வரன்றது, வியாபாரிகளோட எதிர்ப்பு, இப்படி எல்லாமே கோபக்கணலால் மக்கள் மனதில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. கூட்டு களவாணியாக இவங்க 2 பேர் சேர்ந்துட்டு அடிக்கிற கூத்தும் மக்கள் மனதில் சேர்றதுனால இதற்கான பதிலை கண்டிப்பாக தேர்தலில் மக்கள் தெரிவிப்பார்கள். ஓகே சார், நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி.